பேர் அவலம்னு சொல்கிறத விட என்னுடைய பார்வையில் நான் கரூருக்கு போயிட்டு இருந்தது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு தான் சொல்லுவேன். அதிகாலை 8 மணிலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறாங்க. 10,000 பேர்னு சொல்லி தான் காவல்துறை அனுமதி வாங்குறாங்க. அந்த காலையிலேருந்து 10 மணிக்குள்ளே 10,000 crowd கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இப்போ நாமக்கல்லேருந்து இவர் பின்னாடியே ஒரு 5,000 crowd வருது. 5 மணிக்கு இவர் கரூருக்குள்ள நுழைகிறார். 5 மணிக்கு நுழையும் போது காவல்துறை எச்சரிச்சிருக்காங்க. திருச்சி கரூருடைய மாவட்ட கண்காணிப்பாளர் கூப்பிட்டு புஷி ஆனந்த்கிட்ட உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஏற்படும், கேஷுவாலிட்டி நோக்கி போகுன்றாங்க. ஒரு குழந்தை இறந்து போச்சுல்ல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்தில் ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய உங்கள் அத்தை வச்சிருக்காங்க, மேலே விழுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேலே விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்துருக்கு. இந்த 1.5 வயசு குழந்தையினுடைய வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்து. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இதை 4 நாள் தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டிருந்து தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்குடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாற்றத்தான அரசியல், மக்களை சாகடிப்பதற்கு ஒரு அரசியல். செத்து போனதுல 11, சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன், 11 பேர் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தது. அப்படின்னா இவர் கூட்டத்துக்கு வந்த பெரும்பான்மையான கருவி எளிய பாமர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் வராங்க. எளிய மனிதர்கள். அவர்கள் நீங்க எப்படி பார்த்துக்கணும்? 50,000 பேருக்கு குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சா கூட 1 லட்சம் லிட்டர் தண்ணி வரல. 1 லட்சம் லிட்டர் தண்ணி ரெடி பண்ணும், 1 லட்சம் வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணும். இவங்க வீடியோ போட்டாங்க, மாநாட்டுக்கு நாங்கள் 3 லட்சம் லிட்டர் தண்ணி பண்ணணும். மாநாட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவியா? இங்க பண்ண மாட்டியா நீ? இங்கேயும் கிரௌடு வருது இல்லை, 50,000 பேர் கிரௌடு வரான்ல, அந்த 50,000 கிரௌடுக்கான தண்ணி சாப்பாடு என்ன பண்ணுவான்? எப்படி வந்து நிற்பான்? வெயிலே காத்து கிடப்பானா? எதை பத்தி யோசிக்காத ஒரு சாடிஸ்ட், ஒரு சைக்கோ விஜய். இங்க ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்க காவல்துறை எச்சரித்தும் எச்சரிப்பை மீறி போய் தண்ணி கொடுக்காம நேரம் தாழ்த்தி அங்க மரணம் நிகழ்ந்துருக்குது. அந்த மரணத்துக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது நீங்க. அதை மறைப்பதற்காக கூட்டத்துக்குள்ள குண்டர்கள் பூண்டாங்க, கள்ள தூக்கி எறிஞ்சாங்க, செருப்பை வீசினாங்க, லைட்டை ஆஃப் பண்ணாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே அப்பட்டமா போய். வணக்கம். வணக்கம். கரூரில் நடந்த இந்த பேரவலம் 41 உயிர்கள் போயிருக்கு. இதை பற்றி இது பேர் அவலம்னு சொல்கிறத விட என்னுடைய பார்வையில் நான் கரூருக்கு போயிட்டு இருந்தது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு கொலை நிகழ்வதற்கான என்னென்ன காரணிகள் இருக்குமோ அது எல்லாமே அங்கே நடந்திருக்கு. நீங்கள் பாருங்கள், காலையில் 8:45 விஜய் வந்து நாமக்கல் வாராரு அறிவிக்கிறாங்க. 12:45 வந்து விஜய் அவர்கள் வந்து கரூர் வராருன்னு அறிவிக்கிறாங்க. இது சமூக வலைதளத்தில் தாவேக்காவுடைய தலைமைச் செயலக குறிப்பு அறிவிப்புன்னு வருது. அப்போ 12:45 வருவார் அப்படிங்கிறத ஒட்டுமொத்தமான நம்ம 4ஆம் தூண்கள் 24/7 லைவ் போட ஆரம்பிச்சிடறாங்க. 8:45 வீட்டில் கிளம்புனார். இங்கே 10 மணிக்கு இந்த ஏர்போர்ட் வராரு, திருச்சிக்கு 10:30 11:10 வராரு, நாமக்கலுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத போடுறாங்க. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, திருச்சியிலேருந்து நாமக்கல் 110 கிலோமீட்டர், அது ஒரு வழிச்சாலை, 2 பக்கம் அடர்ந்த மரங்கள் இருக்கும், ஒரு வழிச்சாலை. சேலத்துலேருந்து நாமக்கல் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் தான். 1/2 மணி நேரத்தில் பயணம் பண்ணால் 4 வழிச்சாலை. 4 வழிச்சாலை தான் 1/2 மணி நேரத்தில் அவருடைய வாகனத்தில் நாமக்கலுக்கு வந்திருக்க முடியும். 10:30 மணிக்கு அவர் அங்கே இறங்கியிருந்தானா 11 மணிக்கு வந்திருக்கலாம். 11 மணிக்கு வந்தால் அது ஒட்டுமொத்தமாக நம்ம ப்ரோக்ராம் ஷெடியூலே மாறி இருக்கும். மக்கள் இவ்வளோ தூரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் 2:45 நாமக்கலுக்கு வராது. ஏன் வர்றாருன்னா, மாஸ் மென்டாலிட்டியில் என்னுடைய க்ரௌடை நான் காட்டணும், என் கூட்டத்தை நான் காட்டணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் ஏற்கனவே நாமக்கல்லே மக்கள் வந்து காலையில் காத்திருக்கணும்னு சொல்லணும்னா, நாமக்கல்ல இரவே வந்துடுறான். அவருடைய வாகனம் அந்த எரும மாடு மாதிரி ஒரு வாகனம் வருது இல்லையா, அந்த வாகனத்து பக்கத்துலன்னு அவரை பார்க்கணும். எல்லாருமே அவரை பார்க்க வந்த க்ரௌடு தான், எவனும் கேட்க வந்த க்ரௌடு இல்லை. இரவு 12 மணிக்கு ஒரு பள்ளிக்கூடத்து பையன் 8ஆம் படிக்கிற பையன் சொல்கிறான், நாங்கள் நேற்று நைட்டே வந்துட்டோங்கிறான். ஸோ எந்த இடத்துல வண்டி நிற்குமோ அந்த இடத்துல பக்கத்தில் நிற்கணும். முதல்ல இந்த ரேஷன்களில் போய் சீட்டு போடுற மாதிரி, பேருந்தில் சீட்டு போடுற மாதிரி வந்து நின்றுறான். அப்போ அங்கேயே கிட்டத்தட்ட 30 பேர் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க, காவல்துறை அலாட் பண்ணுது. 2வது, இங்கே 12:45 வரதா சொல்கிறாங்க. அதிகாலை 8 மணிலேருந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறாங்க. 10,000 பேர்னு சொல்லி தான் காவல்துறை அனுமதி வாங்குறாங்க. அந்த காலையிலேருந்து 10 மணிக்குள்ளே 10,000 crowd கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது. இப்போ நாமக்கல்லேருந்து இவர் பின்னாடியே ஒரு 5,000 crowd வருது. 5 மணிக்கு இவர் கரூருக்குள்ள நுழைகிறாரு. 5 மணிக்கு நுழையும் போது காவல்துறை எச்சரிச்சிருக்காங்க. திருச்சி கரூருடைய மாவட்ட கண்காணிப்பாளர் கூப்பிட்டு புஷி ஆனந்த்கிட்ட உள்ளே வந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாதிக்க ஏற்படும், கேஷுவாலிட்டி நோக்கி போகுன்றாங்க.
யாரும் வெளியே சொல்லாத ஒரு செய்தி என்னன்னா, விஜயினுடைய வாகனம் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே 6:30 மணிக்கே ஒருத்தர் மயங்கி விழுந்துறாரு. அவர் பக்கத்தில் கூடிய அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்படுறாரு. விஜயனுடைய வாகனம் உள்ள வருது, 50 மீட்டருக்கு முன்னாடியாவது நிப்பாட்டுங்க அப்படின்னு எச்சரிக்கிறாங்க. அதையும் கேட்கல. ஏன்னா அங்கே தான் மைக் இருக்குது, அங்கே தான் ஸ்பீக்கர் இருக்குது, அங்கே தான் லைட் இருக்குது, அங்கே தான் வந்து மீடியாக்கள் இருக்குது. நாங்கள் அங்கே போனால் தான் எனக்கு கவரேஜ் கிடைக்கும். அப்போ இவன் கவரேஜ் கிடைக்கணும், மீடியாவுடைய போய் உலகம் முழுக்க போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக, கூட்டத்தை பிரமாண்டமாக காட்டணுங்கிறதுக்காக வண்டியை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளுறாங்க. இன்னொன்று, விஜயினுடைய வாகனம் வந்து பார்க்குறேன், நீங்கள் ஒரு எப்படி வச்சாலும் அது ஒரு 25 அடி நீளம் இருக்கும், ஒரு 12 அடி அகலம் இருக்கும். பெரிய பேருந்து, ஒரு டெம்போ ட்ராவலர்னா கூட, ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஒரு வண்டினா கூட நுழைஞ்சு போயிடலாம். பெரிய பேருந்து ஒரு சாலை முழுக்க அடைச்சிட்டு வருது. அந்த சென்ட்ரல் மீடியேட் இருக்கக்கூடிய சாலை, அது 4 வழி சாலை தான். அதுவும் நீங்கள் பார்த்துட்டு அது போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தேசிய நெடுஞ்சாலை கிடையாது, ஆனால் ஈரோடுக்கு போகக்கூடிய முதன்மையான சாலை. அதாவது அந்த பக்கம் ஒரு வண்டி போகலாம், இந்த 4 லாரி நிற்கலாம் ஒரு இடத்துல, அந்த மாதிரியான ஒரு சாலைன்னு வச்சுக்கோங்க. இந்த வண்டி பிதுங்கிட்டு வரும்போது சென்ட்ரல் மீடியேட்டில் போய் எல்லாரும் சாயிறான். இன்னொரு பக்கம் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 7 மணி, 7:15 உள்ள வர்றாரு. 7 மணிக்கு அங்கே பெண்கள் மயங்கி விழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பாரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலில் அவன் வந்து ஒரு விளாக் மாதிரி எடுத்துருக்கிறான், மாடியில் நின்றுக்கிறான். அவன் சொல்கிறான் இங்கே நிலைமை மோசமாக இருக்குன்னு. இது காவல்துறைக்கும் தெரியும், விஜய் தரப்புக்கும் தெரியும். விஜய்கிட்ட இந்த காவல்துறை தான் இந்த செய்தியை கடத்துறாங்களே ஒழிய விஜய் தரப்பு இந்த செய்தியை கடத்தலை. அவர் வந்து பேசுகிறாரு, பேசும்போது பொத்துன்னு மக்கள் விழ ஆரம்பிக்கிறாங்க. நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன, ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, பேசி மக்கள் மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டு இருக்கும்போது சாரி கேட்டு பேச வேண்டிய தேவை என்ன? விஜய் பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் தூக்கி போயிருக்காங்க, இறந்துட்டாரு. இறந்ததை தூக்கிட்டு போற ஆதவர்ஜுனாங்கிற அந்த அயோக்கிய நாய்க்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். உள்ள இருந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். விஜயினுடைய பாதுகாவலர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார், நீங்க கேட்டீங்களா? கிரவுட் பஸ்ட் ஆகையா. நமக்கு ஹிந்தி தெரியாது, ஹிந்தி தெரிந்தவர்கிட்ட கேட்டபோது கிரவுட் வெடிச்சிருச்சு, 5 மினிட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. கிரவுட் ஃபர்ஸ்ட் ஆகையா 5 மினிட்ஸில் முடிங்கன்னு சொல்றாரு. 5 நிமிஷத்தில் முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு விஜயினுடைய தனிப்பட்ட பாதுகாவலர் பஞ்சாபை சார்ந்த அந்த பிஎஸ் அவர் சொல்றாரு. இந்த அயோக்கிய பயலுங்க ஒருத்தம் கூட சொல்லலை. ஆனால் ஆதவர்ஜுனா வந்து விஜயினுடைய காதில் வந்து ஒன்று சொல்லிட்டு போறான். இப்போ நமக்கு கிடைத்திருக்க செய்தி நடிப்பில் அவன் என்ன சொல்லிட்டு போயிருக்கான்னா, செந்தில் பாலாஜி மட்டும் பேசிட்டு இறங்கிருங்க. செந்தில் பாலாஜி பேசுறதுக்கு தான் நீங்கள் போனீங்களாடா? கட்சியில் செந்தில் பாலாஜி வீழ்த்துறதுக்கு தானா? செந்தில் பாலாஜி பேசணும்னா வீடியோ போட்டு பேசலாம், யூடியூப்ல பேசலாம், எவ்வளோ பேசலாமே. இவ்வளவு சாவு நிகழ்ந்துட்டு இருக்கும்போது உன் அரசியல் அரிப்பை தீர்த்து கொள்ள உன்னுடைய செந்தில் பாலாஜி நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது அரசியல் களத்தை தீர்மானிக்கப்படணும். அவர் கெட்டவராகவே இருக்கிறாருன்னா அவரை வீழ்த்துறக்கான களம் வேறு. ஆனால் இவ்வளவு பெரிய சாவு நிகழ்ந்துட்டு இருக்கும்போது தன் அரசியல் அரிப்பை தீர்த்து கொள்ளணும்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு கொடூரமானவங்க நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்மகிட்ட இருக்க எளிமையான கேள்வி ஒன்று இருக்கு. விஜய் உடைய ரசிகர்கள் யாரு? பெரும்பான்மையாக பெண்கள் தான். தமிழ்நாட்டிலே பெண்கள் ரசிகர்கள் இருக்குது, விஜய்க்கு தான் இருக்காங்க. 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. 8 மணிலேருந்தே பெண்கள் கூட்டம் வந்துருச்சு. பெண்கள், கல்லூரி மாணவிகள், குழந்தைங்க எல்லாருமே வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா கூட்டத்திலும் நம்ம பெண்களை பார்க்குறோம். இந்த பெண்கள் இந்த இடத்துல நிற்பாங்கன்னு விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? அவர் சாஃப்ட் ஆனவர், அவர் எமோஷ்னல் ஆனவர், அவர் சென்டிமெண்ட் ஆனவர், 5 வயசுலேயே தங்கச்சி இழந்தவர், அவர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு, சிங்கப்பெண்ணேன்னு பாடியிருக்காருன்னு சொல்லக்கூடிய இந்த இவர்கள்ட்ட நான் கேட்குறேன், 12 மணிலேருந்து பெண்கள் காத்திருக்காங்கிற விஷயம் விஜய்க்கு தெரிந்தா அங்கே ஒரு மொபைல் டாய்லெட் வைக்கணும்னு தெரியாதா உனக்கு? 8 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் 12 மணி நேரம் சிறுநீர் கழிக்காம மலம் கழிக்காம அந்த இடத்துலையே கூட்டத்தில் பிதுங்கிக்கிட்டு நின்னா எவ்வளோ பெரிய உடல் உபாதை வரும். ஆம்பளைங்க அந்த சந்துக்குள்ளே போய் அடிச்சு விட்டான். நீங்கள் பார்த்தோம், அந்த இடத்துல வந்து முழுக்க சிறுநீரக நாத்தமாக இருந்திருக்கு. ஒரு வீடுடைய கழிவறையில் மட்டும் 100கணக்கான பெண்கள் போயிருக்காங்க. எத்தனை வீட்டுக்கு போக முடியும்? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஆயிரக்கணக்கான பெண்கள் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறந்த பெண்களுடைய எல்லா பெண்களுமே 8 பெண்களுமே மலம் போயிருக்காங்க. எல்லா பெண்களுடைய சிறுநீரக பையும் நிறைஞ்சு போயிருந்திருக்கு. இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது எப்படி எடுத்துக்கிறது? இதை ஒரு கட்சியா, கிளை செயலாளர் இல்லை, ஒன்றிய செயலாளர் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை, திருவிழா கூட்டம் போல ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. எந்த செலவும் பண்ணலை. காவல்துறை 11 விதிமுறையில் விதிக்கிறாங்க. 11 விதிமுறைகளில் ஒரு விதிமுறை மட்டும்தான் மதிக்கப்பட்டிருக்கு. 10 விதிமுறையை காற்றுல பறக்க விட்டான். ஒரு விதிமுறை என்னன்னா, எல்இடி இது கட்டக்கூடாது, மேடை போடக்கூடாது. இந்த 2 தான். ஏன்னா எல்இடி வச்சிருந்தா அது மேலே ஏறி செத்துருவான் அப்படிங்கிறத காவல்துறை சொல்லியிருக்காங்க. அதை ஒன்றை மட்டும் தான் இவங்க செஞ்சிருக்கான், மற்ற எதையுமே மதிக்கலை. அப்போ காவல்துறை ரூல்ஸ் இங்கே காற்றுல பறக்க விட்டுருக்கு. இந்த ஊடகத்திலிருந்து சவுக்கு சங்கர் போன்ற பொறுக்கிகள், இந்த இடைத்தரகர்கள், இந்த வாய் விபச்சாரிகள் செய்த அயோக்கியத்தனமான வேலையினால காவல்துறையை மதிக்காதீங்க,
காவல்துறை கட்டுப்பாடு போட்டால் என்ன, காவல்துறை ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணுங்க, நம்ம ஆட்சி தான் அடுத்து வரப்போகுதுன்னு சொல்லுங்க. காவல்துறை பயப்படுவான். விஜய் எதுக்கு காவல்துறை பார்த்து பயப்படுறாரு? அவர் பாட்டில் ஏறி பேச வேண்டியதானே. இத்தனை நிமிஷம் பேசுங்கன்னு சொல்றது காவல்துறை யாருன்னு சொல்லி இவன் ஏற்றி விட்டதுடைய விளைவு யாரும் எந்த ரூல்ஸையும் மதிக்கலை. இன்னொன்று எவனுமே ஒருத்தனுக்கு ஒருத்தருக்கு தொடர்பு இல்லாதவன், அன்ஆர்கனைஸ்டு கிரௌடு. இப்போ நம்ம கட்சி கூட்டம்னா ஒரு ஒன்றிய செயலர், ஒரு மாவட்டத்தில் கூட ஒரு வண்டியில் வருவாங்க, அவங்க 4 அண்ணன் தம்பியாக சேர்ந்து வருவாங்க. மன்னார்குடிலேருந்து ஐயா பாரதி செல்வன் தலைமையில் வருவாங்க. திருவாரூர்னா வந்து வினோதினி கூட்டு வருவாங்க. இப்போ அங்கே நாகப்பட்டினம்னா அண்ணன் அப்பு கூட வருவாங்க. தஞ்சாவூர்னா ஹிமா என்ன அன்பு கூட வருவாங்க. திருச்சினா பிரபு தனபால் சொல்ல, இப்படி ஆளுக்கு வருவாங்க. அவங்கவுங்க நின்றுக்குவாங்க. ஒரு ஆர்கனைஸ்டு க்ரௌட் இருக்கும். பெண்கள் வந்தால் கூட அந்த பெண்களை பாதுகாப்பாக நம்ம வந்து பார்த்துக்குவோம். இது என்னென்னா எல்லாம் தனித்தனியாக வந்த கூட்டனால யாரும் யாரையும் பாதுகாக்கலை. எல்லாருக்குமே விஜயை பக்கத்தில் பார்க்கணும், விஜயை பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும்னு அந்த மரத்தில் அம்புட்டு நாயும் ஏறி இருக்கு. ஒரு குழந்தை இறந்து போச்சுல்ல, எப்படி இருந்துச்சுன்னு யாராவது இது வரைக்கும் சொன்னாங்களா? மரத்தில் ஏறி இவன் விஜயினுடைய செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏறினதுடைய விளைவு அந்த மரத்தினுடைய கிளை உடைஞ்சி கீழே 1.5 வயசு பிள்ளைய அவங்க அத்தை வச்சிருக்காங்க. மேலே விழுறான். உங்களுக்கு தெரியுமா? அந்த 4 வயசு குழந்தையினுடைய மேலே விழுந்து வயிறு கிழிஞ்சு குடல் வெளியே வந்திருக்கு. இந்த 1.5 வயசு குழந்தையினுடைய வாய் உடைஞ்சி கண்ணு வெளியே வந்திருக்கு. இதுக்கு பேர் என்ன, கொலையா இல்லையா? இது 4 நாள் தூக்கமே வரமாட்டேங்குது. செய்தியை கேள்விப்பட்டிருந்து தூக்கமே வரமாட்டேங்குது. 4 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை, 2 கர்ப்பிணி பெண்ணு, அந்த வாய் பேச முடியாத தாயினுடைய கதறல், பார்வையற்ற தாயினுடைய கதறல். டேய், இப்படி எல்லாரும் கொண்டு யாருக்குடா நீ அரசியல் பண்ண போற? யாருக்கு அரசியல் பண்ண போற? மக்களை காப்பாற்றத்தான அரசியல், மக்களை சாகடிப்பதற்கு ஒரு அரசியல். இதுல மென்மையானவர் மயிரம் புடுங்கினவருங்கிறீங்க. மென்மையானவர் அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்றுக்கணும். என் மக்களுக்காக நிற்பண்டா, செருப்ப கல்வி அடிச்சிருவானா, கல்லை கொண்டு வீசிடுவானா? அந்த விஜய் அந்த இடத்துல நின்று நான் விஜய் கூட போய் நின்றுப்பேன், சத்தியமா நின்றுப்பேன். என் மக்கள் செத்துட்டான், ஏதோ ஒரு இல்லை செத்துட்டான், நான் நிற்கிறேன் அப்படி நின்றுதா எல்லாரும் போய் அவர் கூட கைகோத்து நின்றுக்கலாமே. ஏன் ஓடி போன நீ? போல ஓடி போயிருக்கல நீ. கத்தி படத்தில் உயிரே போனாலும் விவசாயத்தை விடாமல் அந்த விவசாயிகள் கூட போராடி ப்ரெஸ் மீட்டை கொடுக்குற நீங்கள், திரைப்படத்தில் ப்ரெஸ் மீட் கொடுக்குற நீங்கள், சர்க்கார் படத்தில் இது உன் கோட்டையாட, உன் கோட்டையை உடச்சு காட்டுறேன்னு சொல்கிற நீங்கள், உன் பிராண்டை உடச்சு காட்டுறேன்னு சொல்கிற நீங்கள், அவருடைய கூட்டத்திலே புந்து பேசுகிற மாதிரி காட்சி வைக்கிற நீங்கள், ஒரு வீரல் புரட்சியே மயிர புடுங்குவியே அப்படின்னு பாட்டு பாடுற நீங்கள், எதுக்கு தனி பிடிச்சி ஓடி போனீங்க? இதில் கான்ஸ்பிரசி தியரி எழுதிட்டு இருக்காங்க. இந்த ரெட்ஃபிக்ஸ், ஃபெலிக்ஸு, சவுக்கு சங்கர், அத்தனை புரோக்கர் நாய்களும் என்ன தியரி? உட்காந்துக்கிட்டு அவர் வந்து 1.5 மணி நேரம் காத்திருந்தார், காவல்துறை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 8:15 மீட்டிங் முடியுது. திருச்சியிலேருந்து கரூருக்கு வந்து 1.5 மணி நேரம் பயணம், எல்லாருக்கும் தெரியும், நம்ம பயணப்பட்டிருக்கோம். சரியாக 10 மணிக்கு ஏர்போர்ட் போயிட்டார். எங்கே காத்திருந்தார் இவர்? ஏர்போர்ட்டில் தனி விமானத்தில் இறங்கும்போது கூட சிரிச்சுக்கிட்டு ஏர்போர்ட் ஊழியருக்கு செல்ஃபி எடுத்தியா எடுக்கலையா? நீ மென்மையானவனா? நீ சாஃப்டானவனா? நீ எமோஷனலானவனா? திருப்பி உன் வீட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சு கிடந்து நேற்று பனையூர்லேருந்து பட்டினப்பாக்கம் போயிருக்காரு. பட்டினப்பாக்கத்தில் 11 மணி நேரம் ஆலோசனையா உட்காந்து கூடி கும்மி அடிச்சிங்களாடா நீங்கள் எல்லாரும்? சரி, நீ வரல, புஷியானந்த் எங்கே போனார்? ஆதவர்ஜுன் எங்கே போனார்? ராஜ்மோகன் ஒருத்தர் தெரிவார், இந்த போலி போராளிகள்லாம் வந்து காலத்தில் கரைந்து போகிறவர்கள். நீ எங்கடா கரைஞ்சு போன? இந்த லைலா மணினும் லைலா காலேஜ் ஓனர் மாதிரி ஒருத்தர் தெரிவானே, அவனை மணி ஆட்டிட்டு போயிட்டானா? எங்கே போனான் அவன்? இந்த நிர்மல் குமார், இந்த டிகே பிரபுன்னு ஒரு டாக்டர், நீங்கள் தானே பொறுப்பேற்றுக்கணும். ஒரு பெண்ணுடைய தேவை, அடிப்படை தேவை கழிவறைங்கிறத கழிவறையை கூட வைக்காமல், மொபைல் டாய்லெட் வைக்காமல், நீங்கள் சினிமாவுடைய ஆடியோ லான்ச்சாக இருந்தால் விஜய் இப்படி பண்ணியிருப்பாரா? சினிமா ஆடியோ லாஞ்சுங்க, கேரவன் இல்லாமல் விஜய் வருவாராங்க? சினிமா ஆடியோ லாஞ்சுங்க, சினிமா கூட்டங்க, விஜய் வந்து சொன்ன டயத்துக்கு வருவார். ஒருத்தன் சொன்னான், ஒரு கட்டம் உண்டு, ஒருத்தன் சவுக்கு சங்கர் கூட பேட்டி கொடுத்துருந்தான். ஒருத்தன் அவன் சொல்கிறான், விஜய் பெர்ஃபெக்ஷனாக இருப்பார். விஜய் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock வந்து மீட்டிங் ஸ்டுடியோ இது ஷூட்டிங்னா 5:45 வந்துடுவார். சினிமா ஷூட்டிங்னா 6 மணிக்கு மீட்டிங் ஷூட்டிங்க்கு வந்து 5:45 வருவீங்க. ஆனால் அரசியல் கட்சி கூட்டம்னா 12:45 போட்டுட்டு 8:45 போட்டுட்டு நீங்கள் 2:45 வருவீங்க. அப்போ அரசியல்னால் சாதாரணம். செத்து போனதில் 11 சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன், 11 பேர் ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்படின்னா இவர்கள் கூட்டத்துக்கு வந்து பெரும்பான்மையான கரவுடி எளிய பாமர ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் தான் வராங்க, எளிய மனிதர்கள். அவர்களை நீ எப்படி பார்த்துக்கணும்? உழைக்கிறவன் வேலையை விட்டுட்டு வரான், ஆட்டோ ஓட்டுறவன், கூலி வேலைக்கு போகிறவன், இந்த மாதிரி கரூரில் மில்லில் தொழில் பண்ண கரூர், தாராபுரம், பழனி, ஒட்டஞ்சத்திரம், அந்த வேடசந்தூர், இந்த மாதிரி அந்த எல்லா பகுதியிலும் வந்திருக்கான். சொல்லப்போனால் அந்த சவுத் சோனில் இருக்கக்கூடிய எல்லா ஒட்டுமொத்தமான மக்களும் அங்கே வந்திருக்காங்க. அவங்களை நீ எப்படி ஆர்கனைஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கூட்டத்தை எவ்வளோ அரசியல் படுத்தி அவங்க எல்லாம் ஒரு சொட்டு தண்ணி இல்லையாங்க.
50,000 பேருக்கு குறைஞ்சபட்சம் 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சா கூட 1 லட்சம் லிட்டர் தண்ணி வேணும்ல. 1 லட்சம் லிட்டர் தண்ணி ரெடி பண்ணும், 1 லட்சம் வாட்டர் பாட்டில் ரெடி பண்ணும். இவங்க வீடியோ போட்டாங்க, மாநாட்டுக்கு நாங்கள் 3 லட்சம் லிட்டர் தண்ணி பண்ணுறோம். மாநாட்டுக்கு மட்டும் தான் பண்ணுவியா? இங்கே பண்ண மாட்டியா நீ? இங்கேயும் க்ரௌடு வருது இல்லை, 50,000 பேர் க்ரௌடு வர்றான்ல, அந்த 50,000 க்ரௌடுக்கான தண்ணி சாப்பாடு என்ன பண்ணுவான்? எப்படி வந்து நிற்பான்? வெயிலே காத்து கிடப்பானா? எதை பற்றி யோசிக்காத ஒரு சாடிஸ்ட், ஒரு சைக்கோ விஜய். இவ்வளோ பெரிய பேரவலம் நிகழ்ந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த சம்பவத்துக்கு வந்து பொறுப்பேற்று ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்கல. அந்த பேசாமல் அமைதியாக கடந்து போகிறாரு. இதில் ஒரு பக்கம் சமூக வலைதளங்களில் வந்து சதி கோட்பாடு, சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. இதை வந்து ஊடகங்களில் உட்காந்து தாவேக்காவோட செய்தி தொடர்பாளர்கள் பேசுகிறாங்களான்னா அவங்க பேசுகிறதில்ல, தாவேக்காவோட நிர்வாகிகள் பேசுகிறாங்கன்னா பேசுறதில்லை. ஆனால் வந்து பல பேருக்கு காசு கொடுத்து, இன்ஸ்டாகிராமில் உள்ள அந்த பேசக்கூடியவங்கள்ட்ட காசு கொடுத்து சதி வலை பின்னப்படுது, திட்டமிட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த சதி கோட்பாடு அப்படிங்கிற இந்த செய்தியை முதல்ல வெளியே கசி விட்டது யாருன்னு பாருங்கள். நேற்று இரவு 10 மணிக்கு தாவேக்காவுடைய தேர்தல் மேலாண்மை பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஒரு செய்தியை வெளியிடுறாரு சமூக வலைதளத்தில். நீங்களும் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நடந்தாலே தடியடி, பேசினாலே கைது, அதிகார வர்க்கம் வந்து அடக்குமுறை ஏவுகிறது, இதற்கு ஒரே வழி வந்து புரட்சி தான். இளைஞர்கள் வந்து நேபாளம் போல், இலங்கை போல் ஜென்னிஸ்டர் தலைமுறை இந்த மாதிரி ஆயுதத்தை கையில் எடுத்தால் என்ன ஆகுன்னு அவர் போடுறாரு. நேபாளத்தையும் இலங்கையிலும் பொருளாதார வீழ்ச்சி, பெரிய ஊழல், நேபாளத்தில் விஷயமே வேறு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள் தடை செய்யப்படுது, இலங்கையில் குடும்ப ஆட்சி, அந்த ரெண்டுக்கும் வேறு ஒட்டுமொத்த மக்களும் கிளந்துலந்தான். இங்கே ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டத்தில் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கள் காவல்துறை எச்சரித்தும் எச்சரிப்பை மீறி போய் தண்ணி கொடுக்காம நேரம் தாழ்த்தி அங்கே மரணம் நிகழ்ந்துருக்குது. அந்த மரணத்துக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியது நீங்கள். அதை மறைப்பதற்காக கூட்டத்துக்குள்ளே குண்டர்கள் புகுந்தாங்க, கள்ள தூக்கி எறிஞ்சாங்க, செருப்பை வீசினாங்க, லைட்டை ஆஃப் பண்ணாங்க, எம்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. இது எல்லாமே அப்பட்டமாக போய் எங்க தம்பி 63 ட்ரோன் கேமரா பறக்குது தம்பி. NTTV ANI தொடங்கி தமிழ்நாட்டுடைய முதன்மையான ஊடகங்கள் யூடியூப்பில் தொடங்கி ஒரு 1000கணக்கான கேமரா இருக்குது ஒரு காருக்கு முன்னாடி மொத்தமாக விளாக் எடுக்கிறவன். இன்னொன்று தாவேக்காளர்களுடைய எல்லாருமே இன்றைக்கி வந்து இளைய தலைமுறை தான். எல்லார் கையிலையும் அலைபேசி இருக்குது, எல்லாருடைய அலைபேசியிலையும் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப் இருக்குது. எல்லாரும் பெரும்பாலும் இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுறான். இன்னொன்று எல்லாருமே அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லார் கையிலையும் செல்ஃபோன் எடுத்து விஜய் வீடியோ எடுக்கிறான், சுற்றி நடக்கிறது எடுக்கிறான், எல்லாம் எடுக்கிறான். இன்னொன்று CCTV சர்வைலன்ஸ். அவன் வச்சுக்க அந்த எரும மாட்டு வண்டியில் 4 பக்கமும் கேமரா இருக்குது. அது HD குவாலிட்டியில் கேமரா லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கு, என்ன நடந்தாலும் இது பண்ணுது. இப்படி இருக்கும்போது எப்படி குண்டர்கள் உள்ளே போக முடியும்? குண்டர்களும் புகுந்திருந்தா யார் அடித்தாங்க? நீங்கள் அவருடைய அஃபிடவிட் அதை போட்டப்பட்டதாக நேற்று அவருடைய வழக்கறிஞர் சொல்கிறாரு, CBI விசாரணை கேட்டு. அதுலேயும் சரி, இவருடைய வாடகை வாயிலாக பேசக்கூடியவர்களும் சரி, இந்த சதி கோட்பாடு அப்படிங்கிற இந்த இது குறித்து பேசுகிறீங்க எல்லாரும் சொல்கிறது குண்டர்கள் புகுந்து வெட்டினாங்க, அதில் தான் கலவரம் வெடிச்சிருச்சுன்றாங்க. வெட்டினாங்கன்னா வெட்டுப்பட்டவன் எங்கே? நேபாளத்துக்கு போயிட்டானா? பங்களாதேஷுக்கு போயிட்டானா? வெட்டினவனா தூக்கிட்டு போயிட்டீங்களா? இது சினிமாவாது? அப்போ ஒட்டுமொத்தமான அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இதை பண்ணிட்டாங்களா? சரி, அவன் இறந்து போனவன், ஏற்கனவே இறந்து போன பாடியை கொடுத்தா ஏற்கனவே இறந்து போனவனுடைய உறவினர்கள் வந்து பேச மாட்டானா? மொத்த மீடியா நிற்குது, திமுக, அதிமுக மீடியா, நம்ம மீடியா எல்லாம் நிற்குது. எப்படி இப்படி பண்ண முடியும்? இறந்து போன உறவினர்கள் ஒவ்வொருத்தரும் கதறிக்கிட்டு இருக்கான். அந்த கதறல் காதில் வாங்காமல் ஒருத்திலாம் சொல்கிறாங்க, இறந்து போனவங்களை வந்து அவங்க இறக்கவே இல்லை, அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க. சாகாமலே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியுமா? இது சினிமாவா? இந்த நாய்கள் எல்லாமே இந்த சர்க்கார் படம், இந்த கோவ படம், இந்த முதல்வன் படமாக பார்த்து வளர்ந்தது தப்பு. இந்த தீரன் அதிகாரம் ஒன்று படத்தில் படிங்கடான்னு சொன்ன படிக்கணும் தற்குறி நாய்க படிக்காமல் ஒரு லெஃப்ட் பாணின்னு ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் இருக்கான். இந்த தாவேக்காவோட அவனா மாவட்டத்தில் இருந்தால் நாடு வழங்குமாங்க, அரசியல் வழங்குமாங்க. இவங்க கூடலாம் அரசியல் பேச வேண்டிய நேரம் வந்துச்சு பாருங்க. அந்த பைத்தியக்காரன் உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், சர்க்கார் படம் கிளைமாக்ஸ் மாதிரி இருக்குன்னா, செருப்பை கலட்டி அடிக்க ஆள் இல்லாமல் இவனெல்லாம் காவல்துறை வச்சு வெளுக்கணும். இவன்லாம் வந்து அன்பால் திருத்த முடியாது, அறிவுரை சொல்லி திருத்த முடியாது, இவனுக்கு வந்து நம்ம காணொலி வெளியிட்டு திருத்த முடியாது. இவனை பிடிச்சி அடித்து இந்த மிஸ்ஸாலை போட்ட மாதிரி அம்புட்டு வரையும் அடித்து தான் திருத்தணும். எல்லாம் வீட்டுக்கு அடங்காத சோசியல் டஸ்ட்டு, சமூக குப்பை, மொத்த குப்பையும் கூட்டி வச்சுருக்காங்க. ஒருத்தன் அஜித்குமார், அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார், மரியாதைக்குரிய அஜித்குமார் திருச்சியில் துப்பாக்கி சுடுக்காக வராருங்க. இதே மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு அன்ஆர்கனைஸ்டாக கூடுது. அவர் வந்துட்டாருங்க செய்தி, அவர் கேட்கல, அவர் தான் ரசிகர் மன்றத்தை கலைச்சி விட்டார். மொத்தமாக கூடுறான். காவல்துறை போய் சொல்கிறாங்க எல்லாரும் அவரை பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாருன்றாங்க. ஒரே ஒரு வார்த்தை, அவனுடைய ரசிகர் எப்படி அவரை மதிக்கிறாங்க, ரசிகர்களை அவர் எப்படி மதிக்கிறாருங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு ஒரே வார்த்தை, காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, ப்ளீஸ் கோஆப்ரேட். இந்த ஒரு வார்த்தைக்கு எல்லாரும் அவரை பார்த்தான், கையாட்டினா, அப்படியே கலைஞ்சிட்டாங்க. ஒன்றால் அது பண்ண முடியலடா, பண்ண முடியல, அப்புறம் என்ன மைத்துக்கு அரசியலுக்கு வர?
அண்ணன் சீமான் அந்த இடத்துல நிற்கிறாரு. 1,00,000 பேர் கூட்டட்டும், கண் அசைவு கட்டுப்படுவான். நாம் தமிழர் கட்சியுடைய மாவீரர் நாள் கூட்டலையா நம்ம 50,000 பேர் திருச்சியில், காவல்துறை ரிப்போர்ட் 50,000 பேர். இதே மாதிரி கிரௌடு, சேம் கரூரில் வந்து கிரௌடு ஒரு திடலில் திருச்சி ஜி கார்னு நிற்குது. 6:05 சரியாக மாவீரருடைய அந்த நிகழ்வு தொடங்கும் போது அத்தனை பேர் எந்திரிச்சு மெழுகுவர்த்தி பிடிச்சு நிற்பாங்க. ஒரு சின்ன குண்டூசி விழுந்தா கூட சத்தம் வந்து கேட்கும். இதுதான் கிரௌட், ஆர்கனைஸ்டு கிரௌடு. இதுதான் அரசியல். நீங்கள் திமுக அதிமுக அப்படின்னு 1000 விமர்சனம் நமக்கு உண்டு. ஆனாலும் திமுக அதிமுகவுடைய கிரௌடில் இப்படி செத்து போனதாகவோ இப்படி மேஞ்சதாகவோ, அங்கேயும் நடிகர்கள் இருக்காங்க, அங்கேயும் வந்து இந்த மாதிரி பிரபலங்கள் இருக்காங்க, இப்படி இல்லையே. உங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஈர்ப்பு இருக்கட்டும், தப்பு கிடையாது, ஒரு நடிகர் மேலே ஈர்ப்பு இருக்கட்டும். அந்த ஈர்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திருக்கீங்க? மரணத்தில் கொண்டு போய் விட்டுருக்கீங்க. மரணத்தில் கொண்டு போய் விட்டுட்டு இதுவரைக்கும் ஒரு ஒரு அந்த அதுக்கான பொறுப்பே இருக்காமல், நான் தவறு இப்போ நடந்துருச்சு, இனிமேல் இதிலிருந்து நாங்கள் மீண்டு வரணும்னு சொல்லலை. தாவேக்காவுடைய கூட்டங்களில் மரத்தில் ஏறுறான், போஸ்ட் கம்பத்தில் ஏறுறான், மின்சார கம்பத்தில் ஏறான்ல, இது வரைக்கும் விஜய் கண்டிச்சிருக்காரா? புஷியானந்த் பேரில் அறிக்கை வந்திருக்கு, புரியுதா உங்களுக்கு? புஷியானந்த் அறிக்கை விட்டுருக்காரு, கட்சி லெட்டர் பேரில் அறிக்கை வந்திருக்கு. ஆனால் விஜய் பேரில் அறிக்கை வராது. விஜய் அதை விதை வந்து விரும்புகிறாரு. லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி போகிறார்ல, அந்த மாதிரி சைக்கோத்தனமாக இருக்கிற ஒருத்தனை எப்படி இருப்பாங்க பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நாகப்பட்டினத்தில் பேசிகிட்டு இருக்காரு, கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் மரத்தை ஏறுறான். இதே அண்ணன் சீமான அந்த நாயை இறங்க நாயம்பர், இறங்கடா முதல்ல சொல்லி பார மாட்டாரா? இவன் கொஞ்சம் பொண்ணு பார்த்துருக்கா, அவனை உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு உட்காந்துக்காருங்க அவர்கிட்ட. இதெல்லாம் அவர் வந்து விரும்புகிறாரு, என்கரேஜ் பண்ண. ஏன்னா அவரே அந்த மண்ணில் தான் இருக்காரு, விட்டா அவரே மரம் ஏறுவாப்புல. அந்த மணலில் தான் அவருக்கு ஒரு சைக்கோபாத் மணல்லங்குது. அந்த மணலில் இருக்க போய் தான் அவர் வந்து பேச்சுவார்த்தை இருக்காரு. பெரம்பலூருக்கு போகலை, முத்தம் கொடுக்குறது, அதை பிடிச்சிக்கிட்டு போகிறது, இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவன் பண்ணுற வேலையாங்குது. அப்போ இது வந்து ஒரு பெரிய, சொல்லப்போனால் இன்னும் பெரிய மரணம் தவிர்க்கப்பட்டிருக்கு. கரூரில் லைட் ஹவுஸ் கொடுத்த ஏரியா இருக்கு பாருங்க, அங்கே கொடுத்துருந்தா பெட்ரோல் பங்கு, அந்த பரதேஷ் நாயை உள்ளே போய் சீரட் அடித்து கஞ்சாவை குடித்து மொத்த பெட்ரோல் பங்கையும் பஸ்ட்டு பண்ணி கரூரே நாசமாக்கியிருப்பானுங்க. எடுத்துக்காட்டு சொல்லுவாங்க இல்லையா, அனுமான் வந்து இலங்கை கொளுத்துனார், அது மாதிரி இந்த குரங்கு கூட்டம் வந்து அது குரங்கு கூட்டம், இந்த அணில் கூட்டம் கொளுத்து விட்டு போயிருக்கும். இந்த பக்கம் அமராவதி ஆற்று பக்கத்தில் இருக்குது, கொடுத்துருந்தா அதே அந்த பெட்ரோல் பங்கு இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாலம், 2 பாலம் இருக்கும் உங்களுக்கு, பழைய பாலம் புது பாலம் ஒன்று. பழைய பாலத்தில் நல்லா அழகுபடுத்தி வச்சுருப்பாங்க. இவங்க அங்கே போயிருந்தாங்கன்னா மொத்தத்தையும் அத்து போட்டு அந்த நாசமாகி பாலத்திலேருந்து விழுந்து பல பேர் செத்து, தாமிரபரணி படுகொலை விட மிகப்பெரிய படுகொலை அங்கே நிகழ்ந்திருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கும். அதே போல தான் உழவர் சந்தை பகுதி, டைட்டான பகுதி, 2 பக்கமும் இருக்க கட்டடங்கள். இங்கேயாவது ஒரு 2-3 சந்து இருந்திருக்கு, அங்கே சந்தே கிடையாது. இதை விட நெருக்கடி. அதை கொடுத்துருந்தா நாங்கள் போய் அதை கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்குன்னா, ரோட் ஷோ நடத்திருப்பாங்க. அந்த ரோட் ஷோ பெருசாக காட்டி கரூரையை நாசமாக்குறது திட்டமிட்டிருக்காங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்கு. இதில் காவல்துறை தவறு செஞ்சிருச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கலை. காவல்துறை தான் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றிருக்காங்க. அதனால தான் காவல்துறைக்கு நன்றி சொல்கிறார் விஜய். இப்போ காவல்துறைக்கு அவர் தவறு பண்ணி தான் ஏன் நன்றி சொல்லணும்? இப்போ கொண்டதுக்கு நன்றி சொல்லுவீங்களா நீங்கள்? காவல்துறை வந்து தவறு பண்ணிச்சு, உளவுத்துறை தவறு பண்ணிச்சு, நன்றி சொல்லுவீங்க? நன்றி சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. காவல்துறை இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, காவல்துறை தடுத்திருக்காங்க, தடுத்ததுனால காவல்துறை கூல் பண்ணி அடுத்த முறை அனுமதி கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரு கூல் பண்ணுறதுக்காக காவல்துறைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ விஜய் காவல்துறைக்கு நன்றி சொன்னதுக்கு பிறகு இவங்க வந்து காவல்துறை மேலே குறை சொல்வது என்பது இவர்களுடைய தோல்வியை, இயலாமையை, இந்த மாஸ் மென்டாலிட்டியை வந்து நடந்த இந்த மரணத்தை மறைப்பதற்கான செயல்தானுடைய இது முழுக்க ஆதவர்ஜுனா என்கிற இந்த அயோக்கிய பயலால் நிகழ்த்தப்பட்ட பச்சை படுகொலை. நிறைவான கேள்வின. முதல்ல வந்து விஜயோட அலட்சிய போக்கு, மக்கள் மீதான அக்கறை இல்லாத தன்மை, அதனால் ஒரு படுகொலை நிகழுது. படுகொலைன்னு சொல்லலாம், அந்த மரணங்கள் நிகழுது. இந்த மரணங்களுக்கு பிறகு இதுவரைக்கும் வந்து ஒரு முன்பே சொன்னது போல் அது பொறுப்பேற்கவோ, அதில் வந்து ஒரு குற்ற உணர்ச்சி அடையவோ இல்லை. இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டவங்களை வந்து மீட்கிறதுக்கு மருத்துவமனைக்கு தாவேக்காவை சேர்ந்த ஒருத்தர் கூட அந்த களத்தில் போகலை. ஒரு கட்சி வந்து பொறுப்பேற்கவோ, அந்த மக்கள் இழந்து விட்டாங்கிற குற்ற உணர்ச்சியில் வந்து செயல்படவோ இல்லை. முழுக்க இப்போ வரைக்கும் வந்து விஜயோட பொலிட்டிக்கல் இமேஜை காப்பாற்றணும், ஸ்டாண்ட் வித் விஜய் அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு அவரோட இமேஜை காப்பாற்றணும், அதுக்கு வந்து சதி கோட்பாடு, சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க தனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இதை தட்டி கழிக்கிறாங்க. விஜய் அதிகபட்சமாக அன்றைக்கி எல்லாரும் பிரதமர் மோடி வரைக்கும் அறிக்கை விட்ட பிறகு ஒரு கடமைக்கு ஒரு 5-6 வரியை எழுதி போட்டு அதுக்கு பிறகு 20 லட்சம் நிவாரணம் அப்படின்னு அறிவிச்சு அதோட முடிச்சுக்கிட்டார். இல்லை, இன்றைக்கி கரூருடைய நீதிமன்றத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து இழப்பு எங்களுக்கு தான், அதனால தான் நாங்கள் வந்து வெளியே வரல அப்படின்னு இருக்காங்க. இழப்பு உங்களுக்குன்னா களத்தில் இருக்கோம். இதுக்கு எடுத்துக்காட்டு
காவிரி போராட்டத்தில் வந்து தம்பி விக்னேஷ் வந்து நீங்கள் கூட இருந்தீங்க. தம்பி விக்னேஷ் வந்து மரணம் அடைஞ்சிறாரு. ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியே வந்து ஸ்டன் ஆகி போய் நிற்குது. அரசாங்கம் வந்து நாம் தமிழர் கட்சி மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்குது. சீமான் உணர்ச்சிகரமாக பேசி எழுச்சிகரமாக பேசி இப்படி வந்து இனவரியை தூண்டி விட்டு ஒரு பையனை கொண்டுட்டாருன்னு சொல்லி மீடியாக்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான சோக்கால்டு திராவிட கும்பல் பேசுது, எல்லாம் பேசுது. அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் பேசிய காணொலி இன்னைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்குது. தயவு செய்து தாவேக்காவோட தலைவர் விஜயும் தாவேக்கா பொறுப்பாளர்களும் தாவேக்கா மாவட்ட பொறுப்பாளர்களும் பாருங்கள். ஒரு தலைவன் எப்படி அது ஒரு பிரச்சனையை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு அண்ணன் சீமானுடைய அன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு. அவர் கேட்டார், அங்கே கொத்து கொத்தா வந்து அவன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க கர்நாடகாவில், அங்கே நீ ஒருத்தம் கூட கேட்கல, நாங்கள் இனவரியை தூண்டுறோம்னு சொல்கிறேன். அப்போ கர்நாடகாவில் இனவரியை தூண்டி தமிழர்களை அடிக்காதீங்கன்னு ஒருத்தன் கேட்கல, இங்கே உட்காந்துட்டு காவிரி போராட்டத்தை பேசக்கூடாது, இனவரி தூண்டக்கூடாதுன்னு பேசுறீங்கன்னு சொல்லி பேசினார். அது தலைவனுக்கு அழகு. கூடவே நின்று இரவு முழுக்க அவருடைய உடலை மன்னார்குடிக்கு எடுத்துகிட்டு போகும்போது கூடவே நின்று பயணப்பட்டு மன்னார்குடியில் அடக்கம் செய்து எல்லாம் முடித்து அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு 2 நாள் முழுக்க கூடவே இருந்தார். அது தலைவனுக்கு அழகு. ஒரு மரணத்திற்கு 2 நாட்கள் கூடவே இருந்த அவன் தலைவனா 41 பேர் இறந்து போயும் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம்னு சொன்னீங்களே, இறுதி வணக்கம் செலுத்தக்கூட நீங்கள் வரலையே. உங்கள் விஜய் வரன்னு பாட்டு போட்டாரு. உங்கள் விஜய் போயிட்டீங்களே. நீங்கள் கட்சி கொடி என்பது இது இரட்டை யானை சின்னத்தில் தூக்கிட்டு வாரம்னு பாட்டு போட்டீங்களே, அந்த கட்சி கொடியை கூட அவன் கடைசி அந்த 41 பேரோட உடம்புல போர்த்த முடியலையே. ஒரே குடும்பத்தை ஒரே ஊரை சார்ந்த 5 பேர் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த 5 பேர் ஒரே ஊரில் மரணம். ஊரே மரணமாக இருக்குது. ஒருத்தன் போய் நின்றுக்கலாம்ல. நீங்கள் போக வேண்டாம்யா, ஒரு துண்டை போட்டு ஒரு 4 பேர் போய் ஒரு மரியாதை செலுத்திருக்கலாம்ல. அதுக்கு கூட உங்களுக்கு வரலன்னா எல்லாரும் பயந்து ஓடிட்டான். யாரும் கரூர் நாமக்கல் 2 மாவட்டத்தில் யாருமே இருக்காங்க. எல்லாரும் அலைபேசி அணைச்சு போட்டுக்கிட்டாங்க. இது வரைக்கும் டிகே பிரபு பெங்களூரை தாண்டி போயிட்டான்றாங்க. அலைபேசி அணைச்சு வச்சிருக்கு. புஷியானந்த் அலைபேசி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ராஜ்மோகன் அலைபேசி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு. லைலாமணி அலைபேசி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த அருண்ராஜ் அலைபேசி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆதவர்ஜனா எவன்செல்ல இருந்து ட்வீட் போடுறான், அவன் அலைபேசி அணைச்சு வைக்கப்பட்டிருக்கு. ட்வீட்டை போட்டு நீக்கிறாரு. ட்விட்டர் போட்டு நீக்கிறவன் ஒரு கட்சியினுடைய வீக வகுப்பாளர் தான் அந்த கட்சி விளங்குமா, அந்த கட்சியின் லட்சணம் எப்படி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவங்க எப்படிப்பட்டன்னு சொல்கிறோமோ ஒரு சிம்பிளா தேர்தல் வீக வகுப்பாளராக வைத்துக்கிற ஜானரகிசாமி தான் மொத்த பிளானையும் போடுறாப்புல. அவர் எவ்வளோ பெரிய அறிவாளிங்களுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி 2024 அக்டோபர் 27 கட்சி ஆரம்பிக்கிறாங்க. தேவர் ஜெயந்திக்கு போகணுங்க, கட்சி ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு தாவேக்கால இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. சொன்னதற்கு இல்லை தளபதி வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு, போக முடியாதுன்னு இருக்காங்க. சரி புஷி ஆனந்தையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ ஆதவர்ஜனா இல்லை புஷி ஆனந்தையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு. இல்லை எங்க பண்ணலைன்னா வந்து கேள்வியாக வரும், கட்சி ஆரம்பிச்சிங்க பண்ணலைன்னா பெரிய தலைவர் அவர் தென் மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் கொண்டு போட தலைவர் அப்படின்னே. சரி அவன் பாண்டிச்சேரியில் தேவர் சிலை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு ஜானரகிசாமி. இவ்வளோ தான் அவன் லட்சணம். பாண்டிச்சேரியில் எதுங்க தேவர் சிலை, ஒன்று சென்னையில் இருக்குது, இல்லை வந்து சென்னைக்கு வர முடியாது, 4 மணி நேரம் ஆயிரும் அப்படின்னா. சரி பக்கத்தில் கடலூர் சேத்தியாத்தூப்பு அங்கே தான் இருக்கான்னு கேட்டிருக்காப்புல. தமிழ்நாட்டில் எந்த சமூகம் எங்கே இருக்குது, எந்த தலைவருக்கு எங்கே சிலை இருக்குது, தமிழ்நாட்டுடைய பூகோள அமைப்பு என்ன, எந்த அடிப்படை அறிவுமே இல்லாத ஒருத்தன் ஒரு கட்சியை இவ்வளோ பெரிய கூட்டத்தை வழி நடத்தினா அது சாவில் போய் முடியுமா முடியாதா? முடிஞ்சிருச்சு. கருத்து போயிருக்குன்னு